நான் நேற்று இன்ஸ்டா போகும்போது என்னதான் டெமோக்ரஸி கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு சில பேர் தான் சொசைட்டிலையும் சரி எக்கனாமிக்காவும் சரி எல்லா விதத்துலேயும் டிசைட் பண்ணுறவங்க கொஞ்சம் சில கண்ட்ரிஸ் தான்னு நிறைய பேசியிருந்தார். என்னதான் மேட்ருன்னு பார்க்கும்போது கோவிஷீல்டு ரேர் டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் நிறைய சொல்லியிருந்தாரு. லைக் வேக்சின்ஸ் எல்லாமே ப்ரீ பிளான்டு மர்டருன்ற லெவலுக்கு பேசியிருந்தார். ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாவில் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசியிருந்திருக்கலாம். இந்த வீடியோவில் கோவிஷீல்டுக்கு என்ன ஆச்சு, எதனால் இந்த நியூஸ் இவ்வளோ வைரலாக போயிட்டுருக்குன்றதை பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரியும், கோவிட்க்கு வேக்சின் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண நிறைய கண்ட்ரீஸில் அதில் யூகேவும் ஒன்று. ஆஸ்ட்ராசென்ஸா பயோஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஆக்ஸ்ஃபோர்ட் கூட ஜாயின் பண்ணி கோவிட்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் கோவிஷீல்டு. அண்ட் இந்த கோவிஷீல்டை இந்தியாவில் இருக்கிற சீரம் இன்ஸ்டியூட் மேனுஃபேக்சர் பண்ணுச்சு. அண்ட் இது ஆல்சோ நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுச்சு. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் மெயின் பிக்சரே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. 2021 ஏப்ரலில் ஜேம்ஸ் ஸ்காட் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டாரு. இவர் போட்ட 10 டேஸ்லேயே அவருக்கு பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இதனால் இந்த மாதிரி ஆகியிருக்குன்னு ரீசன் தேடும்போது பிரெயினில் பிளட் கிளாத் ஆகியிருக்கணும், சில இடத்துல பிரெயினில் இருந்து ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கணும் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அவரால் ஒர்க் பண்ண முடியாமலும் போகியிருக்கு. இதனால அவங்க ஒய்ஃப் கேட்டி ஆஸ்ட்ராசென்ஸா மேலே லண்டன் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஹைகோர்ட்டில் கம்பெனி ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுது. அதில் தான் கோவிஷீல்டு ரேர் கேசஸில் டிடிஎஸ்னு ஒரு சிண்ட்ரோமை காஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி மேலே 51 கேசஸ் வருது. அண்ட் ஆல்சோ மிஸ்ஸஸ் கேட்டி இதுக்காக காம்பன்சேஷன் பண்ணணுன்றதையும் அப்பாலஜைசேஷன் கேட்கணுன்றதையும் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் தான் WHO ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுது. அதில் COVID-19 நான் ரெப்ளிகண்ட் அடினோவைரஸ் வெக்டார் பேஸ்டு வேக்சின்ஸ் எல்லாமே இந்த ரேர் கேஸ் ஆஃப் டிடிஎஸ் சிண்ட்ரோமை காஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடினோ வைரஸை ஒரு டிரான்ஸ்போர்ட்டபிள் மீடியமாக எடுத்துக்கிட்டு கோவிடோட ஏதாவது ஒரு பார்ட், எய்தர் அது ப்ரோட்டீனாக இருக்கலாம் இல்லை டிஎன்ஏ பேஸ்டு பார்ட்ஸாக இருக்கலாம், அதை நான் ரெப்ளிகண்ட், அதாவது அதனால் ரெப்ளிகேஷனே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோவிட் வைரஸ் அதாவது கொரோனா வைரஸை எடுத்து இந்த அடினோ வைரஸ்குள்ளே நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். லைக் ஒரே ஒரு செல்லை எடுத்து நான் அடினோ வைரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த கோவிட் வைரஸால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. லைக் அந்த ஒரு செல்லாகவே தான் இருக்கும். இதை தான் நான் ரெப்ளிகண்ட் அடினோ வைரஸ் வெக்டார் பேஸ்டு வேக்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே வர வேக்சின்ஸ் எல்லாமே இந்த ரேர் டைப் ஆஃப் டிடிஎஸ் சிண்ட்ரோமை காஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு WHO சொல்லியிருக்கு. CH-ADOX வேக்சின், ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் ஜேன்ஸ் COVID-19 இந்த மாதிரியான நிறைய கோவிட் வேக்சின்ஸ் இந்த அடினோவைரஸ் வெக்டார் பேஸ்டு வேக்சின்ஸ்குள்ளே தான் வரும். டிடிஎஸ் சிண்ட்ரோம்னா என்னதுன்னு பார்ப்போமா? த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசைட்டோபீனியா. த்ரோம்போசிஸ் பிளட்டை கிளாட் பண்ணும். த்ரோம்போசைட்டோபீனியா பிளட்டில் இருக்கிற பிளேட்லெட்ஸை கம்மி பண்ணும். நம்ம பாடியில் அடிப்பட்டால் ரத்தம் வரும்போது இந்த த்ரோம்போசிஸ் பிளட்டை சாலிடாக கன்வெர்ட் பண்ணும். இதை தான் பிளட் கிளாத்திங்னு சொல்லுவாங்க. இதுவே நார்மலாக இருக்கிற ஒரு பாடியில் பிளட் கிளாத்திங் ஏற்பட்டாலோ பிளேட்லெட்ஸ் கம்மியானாலோ டிடிஎஸ் சிண்ட்ரோம்னு சொல்வோம். இந்த டிடிஎஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, வேக்சின் இன்டியூஸ்ட் இம்யூனோத்ரோம்போட்டிக் த்ரோம்போசைட்டோபீனியான்னு. ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பர்சனுக்கு அதிகமான பிளட் லாஸ் ஆகியிருக்கு. இந்த பிளட் லாஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த டிடிஎஸ்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. கோவிஷீல்டு இன்னும் எதனால் இந்த டிடிஎஸ் சிண்ட்ரோமை காஸ் பண்ணுதுன்றத இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கல. ரிசர்ச்சர்ஸ் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். இந்த சிண்ட்ரோம் ரேர் கேசஸில் தான் வரும். அதுவும் 1 in million ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் தான் வரும். அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வேக்சின் எடுத்துக்கிட்ட 10 to 15 டேஸ்க்குள்ளே தான் இந்த டிடிஎஸ் சிண்ட்ரோம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ தட் பீப்புள் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பிகாஸ் வேக்சின் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 2 years ஆக போகுது. இனிமே கோவிட் வேக்சின்ஸால் இந்த டிடிஎஸ் சிண்ட்ரோம் வர சான்சஸ் இல்லை. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ ஆஸ் அ பீப்புளாக யாரும் இந்த கோவிஷீல்டை பற்றி பயப்பட வேண்டாம். அண்ட் ஆல்சோ அவாய்ட் ஸ்ப்ரெட்டிங் ஃபேக் ரூமர்ஸ். திஸ் இஸ் விஷ்வா ஃப்ரம் விபி டெக்னாலஜிஸ்ட். இந்த மாதிரி லைஃப்பில் நடக்கிற டே டு டே சயின்ஸஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ஃபாலோ மீ. அண்ட் வேறு எதை பற்றி பேசலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.